இது இந்த நேபாமலையுடைய உச்சியில் கட்டப்பட்ட ரொம்ப அற்புதமான ஒரு ஆலயம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மலை உச்சியில் ரொம்ப பிரம்மாண்டமான பின்னணியில் அமைஞ்சிருக்குங்கிறது தான் ஆச்சரியம். கிட்டத்தட்ட மலையுடைய உச்சி. ஏன்னா நீங்கள் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கீழே அந்த பள்ளத்தாக்கு ரொம்ப பிரமாதமாக தெரியும். மிகப்பெரிய பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கில் நடுவில் பார்க்கக்கூடிய ஒரு பசுமையான ஒலிவ மரங்களும் அந்த பசுமையான பகுதி இந்த காஞ்சி போன சுற்றுச்சூழலில் அந்த பகுதி தான் மோசே அந்த கோலினால் அடித்து புறப்பட்ட நீரூற்று மாயம் செஞ்ச அல்லது அதனுடைய விளைவாக வந்தக்கூடிய அந்த பசுமை பகுதி. அது என்னென்னா இன்றைக்கும் ஆண்டாண்டு காலமாக அந்த பசுமை பகுதி அப்படியே இருக்குது. அந்த பசுமையும் அந்த ஒலிவு மரங்களும் அந்த காரியங்களும் இன்னும் அப்படியே இருக்கிறது தான் ரொம்ப ஆச்சரியம். அந்த பசுமையான பகுதிகளை இப்போ நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இதுதான் அந்த பசுமையான பகுதி. பார்த்திங்கன்னா ஒலிவு மரங்கள் அந்த காரியங்கள்லாம் பார்க்கலாம். அது எப்படின்னு பார்த்திங்கன்னா சுற்றி வர காஞ்சிருக்கிற ரொம்ப காஞ்சி போயிருக்கிற அந்த சூழ்நிலையில் அந்த ஒரு பகுதி மாத்திரம் ஒரு சின்ன ஒரு வட்டம் மாதிரி பசுமையாக மரங்களும் செடி கொடிகள் இருக்கிறத பார்க்குறோம். அதை தாண்டி எல்லாமே வெறும் பூமி தான், வறண்டு போன பூமி. எல்லா பக்கம் வறண்டு போன பூமி தான். ஆனால் அந்த ஒரு பகுதி மாத்திரம் ரொம்ப அழகாக இருக்குது.